எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி தான் ஷாமோட டேடி ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, மூணாறுலேருந்து 8:30க்கு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னார். அதனால் சாதம் சின்ன குக்கர்லேயும் அதுக்கப்புறம் முட்டையும் வேக போட்டேன். நேற்று இருந்த சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வந்து இன்றைக்கி வடிச்சிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்காக அதை வச்சுருந்தேங்க. அதையும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் புது சாப்பாடு ஷாமுக்கும் அவங்க அப்பாவுக்கும் லஞ்சுக்கு வச்சுட்டு சாம்பார் சூடு பண்ணிட்டு, ஷாமுக்கு வந்து நேற்று கேக் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுதாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்காக ஒரு பீஸ் கேக் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பார் சாதத்தை ஒரு இதுவில் போட்டுட்டு ஆஃப் முட்டையும் வச்சுட்டேன். ஷாம் வந்து முட்டை கொஞ்சம் தான் சாப்பிடுவானா, அதனால் ஆஃப் முட்டை மட்டும் கரு இல்லாமல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஷன்விக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஷாமை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தவங்க. வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஷன்விக் வந்து தூங்கிட்டான். கரெக்டாக அவங்க அப்பா வர்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்கிட்டாரு. என்னோடய ஹஸ்பண்டும் ஊர்லேருந்து வந்துட்டார். ஒரே ஜாலி தான். ஏன்னா இனிமேல் சண்டை போட ஆள் இல்லாமல் 3 நாளாக ஒரே வெறுப்பாக இருந்ததா, சண்டை போட ஆள் கிடைச்சாச்சு. வந்தவுடனே 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா போயிட்டு ஷன்விக் தூங்கிட்டு இருந்தாலே அவரை போய் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு ஊர்லேருந்து கொஞ்சமாக அல்வாவும் அப்புறம் சுக்கும் ஷாமுக்கு வந்து இந்த சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ தான், நாங்கள் 3 பேர் தான் சாப்பிடுவோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊரில் வந்து துவைக்காமல் 3-4 ட்ரெஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரே கப்பு. அது ஃபுல்லாக மிஷினில் போட்டு துவைக்க ஆன் பண்ணிவிட்டு நேற்று மடிக்காமல் துணிலாம் இருந்ததா, அதையும் மடிக்க வச்சுட்டு ஷாமை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு அவரும் ஸ்கூலில் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். நானும் கேட்டுகிட்டே வந்து அவர் கூட பேசிட்டு வந்தேன். அப்புறம் அட்டை போடணுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நோட் போல் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கே அட்டை போட தெரியாது. என்னோடய அக்கா தான் அட்டை போட்டு தருவா. இப்போ ஷாமுக்கு வந்து 2 வருஷமாக போட்டு இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். 2 லைன்ஸ் நோட்டு மட்டுமே 3 கொடுத்துருந்தாங்க. போன வாரம் எல்லா நோட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நோட்டுக்கிட்ட அட்டை போட்டு கொடுத்துட்டு இது எக்ஸ்ட்ராவாக 2 லைன் நோட்டு இல்லாததுனால இப்போ கொடுத்துருந்தாங்க. அந்த 3 நோட்டுக்கும் அட்டை போட்டு கொடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி இப்படியே போயிடுச்சுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.